ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில் உள்ள மெரினா பீச்சு எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறத அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து வீடியோ போடுறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்கோம், வாங்க போகலாம். இப்போ டூ வீலரில் தான் நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். எல்லோரும் காரில் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 டூ வீலர், எங்கள் அண்ணா அண்ணி, எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் அண்ணன் மருமகன், அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாம் டூ வீலரில் தான் போக போகிறோம். அதுக்காக எந்த ரூட்டு போகிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து சவுண்டை குறைச்சிட்டு இப்போ நானாக எடுத்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள், ஹாய் சொல்கிறாங்க. அப்புறம் பீச்சுக்கு போகிற வழியிலேயே டூ வீலருக்கு பெட்ரோல் போட்டுக்கலான்ட்டு போய் பெட்ரோல் போடுறாங்க. நான் அப்படியே அந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ பீச்சுக்கு நம்ம போயாச்சு. பார்த்தா நிறையா டூரிஸ்ட் வேனு, காரு, அப்படியே அந்த காற்று பார்த்திங்கன்னா ஜில்லோன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பறவைகள்லாம் பறந்துக்கிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. போய் வண்டியை நிப்பாட்டின உடனேயே இறங்கி போய் பீச்சுக்கு போகலான்ட்டு உள்ளே போனால் அங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே ரொம்ப கூட்டமாக இருக்கே, அவ்வளோ இதாவாக இருக்கும் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு போய் எங்கள் வீட்டுக்காரவங்க வண்டியை நிப்பாட்டினோன்னே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கடல்லேருந்து காக்காலாம் ரொம்ப புறாலாம் அழகாக பறந்து போகுது. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட பீச்சு காற்றுனா சொல்லவா வேணும், அவ்வளோ காற்று, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் வண்டியை நிப்பாட்டினோன்னு பேர பிள்ளையெல்லாம் என்னைய விட்டுட்டாங்க. ஷூட்டிங் எடுக்கிறத கூட அவங்க ஆர்வமாக பார்க்கல. கடலில் இறங்கி விளையாடணும். சரி, குழந்தைங்கள்லாம் போய் பார்க்கட்டுன்ட்டு எங்கள் அண்ணா அண்ணி எல்லோரும் கடலுக்கு அழைச்சி போட்டாங்க. நம்ம செத்த நேரம் ஷூட்டிங்கை பார்ப்போம்ட்டு பார்த்தேன். பார்த்தோன்னே இது என்ன படங்க சார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அது ஏதோ மலையாள படமா சொல்லலை, தெரியல அப்படின்னாங்க. எனக்கு இந்த பாருங்கள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தலையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியலை. அதனால நாங்கள் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், இது என்ன படம் அப்படின்னு. இது மலையாள படம், இந்த லாங்குவேஜ் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு. இது புரியாதுமா, நம்மளுக்கு எப்படிமா புரியும் அப்படின்னாங்க. சரிண்ணா, அப்புறம் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, இப்போ என்ன சீன் இப்போ எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு அந்த பக்கத்தில் அந்த ஐயா எல்லாம் தள்ளி தள்ளி நில்லுங்க நாங்களாம் அவங்கள்ட்ட கேட்டேன். பாண்டிச்சேரியில் ஸ்பெஷல் என்னவோ அதாம்மா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சிரிப்பு வந்துருச்சு. சரி, நம்ம அடுத்து நம்ம பிள்ளைங்களாம் கடலுக்கு விளையாட போயிருக்காங்க, நம்ம போவோமேன்ட்டு போனோன்னா போட் நின்றுச்சு. போட்டை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, போட்டையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம போய் பிள்ளைங்கள்லாம் கடலில் இறங்கிட்டாங்க. எங்கள் அண்ணி சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையெல்லாம் கடலுக்குள்ளே இறங்கியிருக்குதுங்க, போங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அப்படியே போய் கடலில் போய் பார்த்துட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து நீங்கள் வீடியோ எடுங்க, நான் கடலில் இறங்கி பேர பிள்ளைகளோடு இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் வந்து முன்னாடி வேளாங்கண்ணியில் போய் கடலில் இறங்கி நம்ம பேர பிள்ளைகளோட இதே சுடி தான் போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பாண்டிச்சேரி மெரினாவிலையும் நான் வந்து இதே சுடியோடையே போய் என்னோடய பேர பிள்ளைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் அதுங்க விளையாடுறது, அந்த சந்தோஷத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். எங்கள் அண்ணனோட பேர பிள்ளைங்க, என்னோடய பேர பிள்ளைங்க, என்னோடய மகள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி பாருங்க, அவங்க தான் எங்கள் அண்ணா, நானும் எங்கள் அண்ணாவும் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணாவோடு சேர்ந்து ஒரு சுற்றி பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அண்ணா சொல்கிறாங்க, அலையெல்லாம் பெரிய பெரிய அலையாக வருது, பார்த்து கவனமாக நில்லுங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் நின்று பிள்ளைங்களாம் விளையாடுது. அந்த அலை வரும்போது குனிஞ்சா கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக குனியாதீங்கன்னு எங்கள் அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு நானும் அந்த அலையில் நிற்கிறேன் கொஞ்சம் நேரம். சரி விளையாடுவோம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை விளையாட விடுற அந்த சந்தோஷத்தை பார்க்குறதே எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, எல்லோரும் அப்படியே திரும்பி நில்லுங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம போய் திரும்பி நிற்போன்ட்டு அப்புறம் போய் திரும்பி நிற்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், செல்ஃபி எடுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரு, நான், எங்கள் அண்ணா எல்லோரும் நின்று செல்ஃபி எடுக்கிறோம் கடல்லையே. ஒவ்வொரு அலை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைங்க விளையாண்டாங்க. மனசுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் அதுவும் அன்றைக்கி மெயினாக வந்து ரம்ஜான்
ரம்ஜானுக்கு கடலுக்கு அழைச்சிட்டு போனால் சரி கூட்டம், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி அப்புறம் அடுத்து நம்ம இன்னும் நிறையா இடம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது, இங்கேயே லேட் பண்ண வேணான்ட்டு எங்கள் அண்ணா சொல்லிட்டாங்க. சரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்போன்னு சுற்றி பார்த்துட்டு போட்டை பார்த்தோன்னே நான் வந்து நிறையா சினிமா படத்துகளில் தான் பார்த்துருக்கேன் இந்த போட்டெல்லாம். இப்போ நம்ம நேரடியாக பார்க்குறது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு காட்சியாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வீடியோவாக எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து நம்ம ஒரு யூடியூபராக இருக்கோம், நம்மளோட சேனலில் போட்டுக்குவோம் அப்படின்ட்டு மக்கள் நம்ம போடுற வீடியோவை விரும்பி பார்த்து ஆதரவு கொடுக்கட்டும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த தேதியில் ரம்ஜானில் நம்ம பாண்டிச்சேரியில் போய் மெரினா பீச்சில் சுற்றி பார்த்தோங்கிறது ஒரு சந்தோஷம் தானே, அதுக்காக சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப இன்னும் வந்து பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் நான் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க. கம்பல் பண்ணி கூப்பிட்றேன், வாங்கப்பா போதும், வாங்க சாமி, போதும் சாமி அப்படின்னு கூப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அண்ணா சொல்கிறாங்க, போதுமையா போங்கய்யா அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கள் அண்ணா வந்து எந்த பிள்ளைங்கள்ட்டையுமே வணங்கி பேச மாட்டாங்க. ஆனால் பேர பிள்ளைங்கும்போது ரொம்ப பதுசாக சொன்னாங்களா, அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாறை ஒரு பாறையாக இருக்குது பாருங்க, எல்லாரும் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாப்பா, நான் மேலே ஏறி நிற்கிறேன் இந்த கல்லில் அப்படின்னா, கல்லில் ஏறி நின்று பார்த்தா எங்கள் வீட்டு குட்டீஸெல்லாம் சிரிக்குதுவா, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரில. இப்போ கீழே இறங்கணுன்னா சொல்கிறாங்க எங்கள் பேர பிள்ளையெல்லாம், ஏமா கல்லில் நின்று ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னாங்க. எல்லோரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே சிரிப்பு. சரி நம்ம நல்லா இப்போ பாண்டிச்சேரி மெரினா பீச்சை சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் 2, 3 இடம் போய் சுற்றி காட்டணும் குழந்தைங்களுக்கு, விளையாட்டு